ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் தமிழ் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து ஜிகே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம திரும்ப வந்து தமிழ் பார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸஸோட தமிழ்ஸ் எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கணும், ஒவ்வொரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிக்கணும்னு நம்ம பிளேலிஸ்ட்டில் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரவங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை முடிச்சுட்டு கூட திரும்ப நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா டெய்லி ரெகுலராக அந்த பழைய பிளேலிஸ்ட்ல எல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதையும் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே. மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? ஒரு மூதுரையில் எவ்வளோ பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல் இருக்கு. சிறப்பு பிளஸ் உடையார் எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்பு பிளஸ் உடையார் எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதோட மீனிங் என்ன? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னா படித்ததோடு நிறுத்திட்டோம்னா வேஸ்ட். ஓகேவா? படித்ததை என்ன செய்யணும்? அடுத்து லைஃப்பில் அப்ளை பண்ணணும், ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணணும். நாலேஜ் அதுதான் இது. ஓகேவா? ஸ்கில் அப்படிங்கிறது அதான். சும்மா எஜுகேஷன் படித்து பாஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னோட இருக்க முடியாது. அது வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும், மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணி எஃபிஷியண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால தான் கொடுத்துருக்காங்க, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படிங்கிற பாடலுடைய ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெறி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? நெறி அப்படின்னா வழி. நெறி அப்படின்னா வழி. இந்த லீ வந்து பாதை அந்த மாதிரி. இதுவே குண்டுலி போட்டாங்கன்னா பெயின். ஓகேவா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் லீ, லீ, லா, லா, ரா அது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மானம் இல்லா. மானம் பிளஸ் இல்லா மானம் இல்லா. கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் டக்குன்னு காமராஜர் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. அந்த காமராஜர் இமேஜும் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வந்துடும். கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? இங்கே தான் வந்து கொஷின் ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னன்னா, கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல்லையுமே நிறையா ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடத்தியிருப்பாங்க காமராஜர் ஓரியன்டாக. அதை நம்ம பார்த்து ஆல்ரெடி நம்ம படிக்காட்டியும் நம்ம மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது. கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஸோ யார் வந்து அவர் கல்வி கண் திறந்தவர்னு பாராட்டினாங்க? இது வந்து இது தெரிஞ்ச கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு தெரிஞ்ச 90% பேருக்கு அவரை வந்து அப்படி கல்வி கண் திறந்தவர்னு யார் சொன்னா, யார் பாராட்டினா அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே தான் வந்து அந்த முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெரியார். பெரியார் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் கல்வி கண் திறந்தவர் வந்து காமராஜர் அப்படின்னு சொல்லி சொன்னவர். காமராஜருக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கிச்சு அப்படின்னா 1976. காமராஜருக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த வருஷம் வந்து மணிமண்டபம் கொடுத்தாங்கன்னா 2/10/2000. 2/10/2000. ஸோ எல்லாமே 0ல் முடிகிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் மட்டும் 0ல் ஸ்டார்ட் ஆகுது 2, அடுத்து 10/2000. இப்போ தான் வந்து கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலக அறிவியலோட தந்தைனா ரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா அரங்கநாதன். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேல கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேல கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் பாரதியார்.
புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. ஸோ புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. கவிஞாயிறு அப்படின்னு அடைமொழி வச்சு பெற்றவர் தாராபாரதி. ரவுலட் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். 1919. ரவுலட் சட்டம் அப்படின்னாலே 1919. 1919 ரவுலட் சட்டம் 1919. தமிழ் கையேடு எழுதியவர் யார்? ஜியு போப். தமிழுக்கு வந்து கையேடு எழுதியவர் யார் அப்படின்னா ஜியு போப். உ.வை. சாமிநாதர் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1937. உ.வை. சாமிநாதர் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1937. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகேவா? ஒன்ஸ் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கலாம். மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. சிறப்பு பிளஸ் உடையார் எனும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெறி என்ற வார்த்தையின் பொருள் வழி. மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மானமில்லா. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்னா காமராசர். காமராசருக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2/10/2000. 2/10/2000. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா. அரங்கநாதன். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேல கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1919. தமிழ் கையேடு வந்து எழுதியவர் யாருன்னா ஜியு போப். உ.வை. சாமிநாதர் அவர்களுடைய தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1937. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகே, தேங்க்யூ.